பிச்சுக்கும் பொறி செம்புட்றாரு வீடியோ பார்க்கின்ற அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. பொதுவாக நம்ம மீன் பிடிக்கும் போது பார்த்தீங்கன்னா இடத்துக்கு ஏற்ற மாதிரி தாங்க மாவை ரெடி பண்ணிட்டு போவோம். ஆனால் இங்கே இருக்கிற ஏரியில் பார்த்தீங்கன்னா மாவுன்ற பேரில் எண்ணெய் போட்டாலும் மீன் சும்மா அடி தும்சம் பண்ணிடுச்சிங்க. ஒரு கட்டத்தில் நாங்கள் எடுத்துகிட்டு வந்த மாவு எல்லாமே தீர்ந்து போயிடுச்சு. எங்கள் கிட்டே இருக்கிறது பார்த்தீங்கன்னா வெறும் கோதுமையும் தவிடு மட்டும்தாங்க இருந்தது. அது ரெண்டுத்தையும் வச்சு தூக்கி போட்டோம். சும்மா அடி கொளுத்துன்னு கொளுத்தி தள்ளிட்டேங்க மீனை. வளர்ப்பு மீன்லேயே இந்த ஏரி வால் மீன் தாங்க ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கும். மற்ற மீன்னா முள்ளை நெளிச்சிட்டு போகுதுன்னா இந்த மீன் மட்டும் தாங்க உடச்சி துப்பிட்டு போவோம். ஆனால் இங்கே இருக்கிற மீன் அதிகம் காட்டியும் ஏரி வால் மீனாவது உடச்சி துப்பிட்டு தாங்க போவோம். ஆனால் இங்கே இருக்கிற மீன் இருக்கிற ஸ்பீடு மொத்தத்தையும் கேலி பண்ணிடுச்சுங்க. என்னடா இது மதுரைக்காரனுக்கே வந்த சோகம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு மீன் இந்த மாதிரி ஆகிடுச்சேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா எங்களோட ஸ்பெஷல் ஊக்கு காடா ஊக்கை தாங்க இறக்கி விட்டோம். அதுக்கப்புறம் அடிக்கிற மீன்லாம் சும்மா வெளியே வந்துட்டே தாங்க இருந்தது எங்களுக்கு. இதே செட்டப் உங்களுக்கு அப்படியே வேணா ஸ்க்ரீனில் தர்ற நம்மளுக்கு கால் பண்ணி நம்ம சுதா ப்ரோ கிட்டே கேட்டு வாங்கிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் யாருன்னா இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு வீடியோ தொடர்ந்து பாருங்கள். உக்காந்திங்க மச்சான் உக்காந்தின்னு விடுறோம் மச்சான் உக்காந்தின்னு வலி வரும் உக்காந்தின்னு வலி மச்சா ட்ராக் டைட் பண்ணா அப்படியே உக்காந்து நேற்றுனா மேலே வந்துடும். புல் மேலே வச்சு லைட்டாக கட்டலாம் தானே ஆம்பா சரி செவலு அழுகாத்துக்கு வேணா அப்படியே தீங்க போய்டு சிக்கத்தில் போடலாம் பவுல் ஆக்கிதுண்ணா மீன் பவுல் சிப்பா தாப்பா இருக்குதா என்ன பாலாஜி அடிடுப்பா ஏய் பல்லண்டா சொன்னண்ணா ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படி ஏற்றணும் ஒரு சோட்டா சைஸ் ஏற்றணும் எப்படி ஏற்றணும் இந்த பக்கம் ஏற்றுறேன் எப்படின்னா ஒரு பக்கம் ஏற்றுற முடியாது. அது எந்த பக்கம் சைஸ்ண்ணா வேணுக்குதா மச்சான் மச்சான் நீ தெளிவையா நீ நார்மலாக ஏற்றுனா தலையோட கொஞ்சம் அவுஜின்ட்டு போடாத பிச்சுக்கும் பட் டயர்டாகும். இந்த மீன்லாம் பார்த்தீங்கன்னா கரையேற்றுறதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எங்களுக்கு 10 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷம் ஆகிடுச்சுங்க. மற்ற மீன்லாம் பார்த்தீங்கன்னா வேகமாக ஓடும். கிட்ட வரும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டயர்ட் ஆகிடும். ஆனால் இந்த மீன் பார்த்தீங்கன்னா கிட்ட வந்தோம் டயர்ட் ஆகலைங்க. அவ்வளோ ஃபைட்டு கொடுத்துது எங்களுக்கு. இந்த மீன் பார்த்தீங்கன்னா கட்லா மீனும் ரோகு மீனும் கிராஸ் பிரீடு தாங்க. அதனால தாங்க இது அவ்வளோ ஆக்ரோஷமாக இருக்கு போல. அங்கே பாரு பொறுமையாக மீன் வரப்போ நாங்கள் இருக்கிற தூரத்துலேருந்து கொஞ்சம் தள்ளி தாங்க இந்த ஸ்டிக்கை போட்டு வச்சுருந்தோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 150 மீட்டர் இருக்குங்க. அங்கேருந்து கொஞ்சம் கிட்ட வரதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 100 மீட்டர் உள்ளே போயிடுச்சிங்க. எங்களால் நம்பவே முடியல. என்னடா இது இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு பொறுமையாக தாங்க ஏற்றிட்டு இருக்கோம் மேலே. பாருங்கள் நாங்கள் யூஸ் பண்ணுற காடா ஊக்குன்றதுனால மீனை அடிக்கிற மீன்லாம் லாக் ஆகிட்டு தாங்க வந்துட்டே தாங்க இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மீன் கூட மிஸ் ஆகலை. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 12 மீனுக்கு மேலே பிடிச்சி விடுறோங்க நாங்கள். மூக்கு மேலே பிச்சுக்கும் பொறுமையாக ஏற்றுறேன். முடிஞ்ச டைம் விடாதுண்ணா. நான் லைட் ஊக்கு தானே அது
லைட்டு ஓகே வெளியே ஒன்றுக்குது முள்ளு முள் வந்துச்சா? வச்சு போனா முள்ளே வெளியே ஒன்றுக்குது இல்லை தான் சதை பிச்சுக்கலாம் அதுக்கு. முள்ளே வெளியே ஒன்றுக்குது. அதை எடுத்து போடு கேட்டுறா. பார்த்து மீன் மேலே கை வச்சுக்கிறார் அடிக்க நல்லா போடான் வர மாட்டேங்குது. சொல்லுக்கு இது வச்சுருப்பா. ரைட் போடு அதில் போடு அந்த சிக்கன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் தாங்க இந்த இடத்துல வெயில் சும்மா பொலன்னு பொழந்து கட்டிடுச்சுங்க. வெயில் தாங்க முடியாமல் ஒரு கொடையை நட்டு வச்சு தாங்க உட்காந்துருந்தோம். நாங்கள் எதிரே பார்க்கல. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு கருப்பு மேகம் வந்து செம்மறியான மழை பெய்ஞ்சுது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறமா மாட்டின மீன் தாங்க இது. எப்படி எத்தனா ட்ராக்லேயே வைக்காத, ட்ராக்லேயே வைக்காத, பிச்சுக்கோ. ஒரு கட்டத்தில் ஃபஸ்ட்டு மீன் ஏற்றும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா பொறுமையாக பார்த்து ஏற்றினாங்க. பயத்தோடு தான் ஏற்றினோம். அதுக்கப்புறம் மீனோட எண்ணிக்கை அதிகமானதெல்லாம் நாங்கள் என்ன பண்ணோன்னா மாற்ற மீனெல்லாம் இழுத்து தூக்கி தாங்க அடித்தோம் காடாவுக்குன்றதுனால. தலை அப்படியே என்ன சேர்த்து போட்டுக்கிறேன். பிரபானந்த் இப்போ தம்ப ஒன்று மாட்டிக்குதே. என்ன அப்படி உட்காதுண்ணா தூசு வேணாம். சரி இது காட்டு, இது பிடி. இந்த மீன் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமாக இருந்ததுங்க. நாங்கள் பிடிச்ச மீன்லேயே இந்த மீன் தாங்க ரொம்ப ஆக்ரோஷமாக இருந்தது. ஒரு கட்டத்தில் போயிட்டு நடுவில் போய் நின்றுட்டு மீன் வரைய மாட்டேன்னுச்சிங்க. அவரும் அண்ணனும் வெளின்னு வெளிச்சிட்டே இருந்தார். மீன் வரைய வரல. ரொம்ப போராடி தாங்க ஏற்றினார் இந்த மீனை. இழுக்கும் போதே அந்த மீன் அவரையும் சேர்த்து தாங்க வெளிச்சுது. இருந்தாலும் காடாவுக்குன்றதுனால நம்ம அண்ணன் பயப்படாம தாங்க வெளிச்சிட்டே தாங்க இருந்தது. வந்தா வருது போய் மாட்டுது. நல்லா இழுத்து ஒரு கட்டத்தில் கிட்ட வந்துடுச்சுங்க மீன். இப்போ அது வெளியே தூண்டி அங்கே மாட்டிச்சு. இல்லை அங்கே போல தோந்துச்சு. அது வெளியே ஸ்டிக் ஆடுது. வெளினா அதை வந்து அப்படியே கிட்ட வந்துரு. இப்படி வந்துரு. சைஸ் தானா லூஸ் வேணா, ட்ராக் லூஸ் வேணா, ட்ராக் ஃபுல் லூஸ் ஃபுல்லாக ஓகே. அப்படியே காட்டு. விட்டுறாதண்ணா. செடி பார்க்க எத்தனை அப்படி தீக்கணும் நான் மீன். லைட்டாக தான் மாட்டி. அப்படியா இப்படி எடுத்துக்கோ. பொறுமையாடு ஜிம் போட்டுறாத. லைட்டாக தான் மாட்டிக்குது. இரு ஜிம் போட்டுறாத. இந்த மீனோட நம்ம வேட்டை முடிவுக்கு வந்துடுச்சிங்க. நம்ம வீடியோவை புதுசாக பார்க்குற நண்பர்கள் யாருன்னா இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கிற பெல் பட்டனை ஆன் பண்ணி விட்டுக்குங்க. அடுத்த ஒரு தரமான வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாய். தங்களின் பொன்னான நேரத்திற்கு நன்றி, வணக்கம். போதுரா